ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் வேதாகமத்தை எல்லாரும் அறிந்து கொள்கிறதுக்கு எங்களால் எடுக்கப்பட்ட ஒரு சிறு முயற்சி. நீங்கள் கண்டுபிடித்த விடையும் கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். யோவான் அதிகாரம் 8. கேள்வி எண் 1. இயேசு எங்கிருந்து மறுநாள் காலையிலே திரும்பி தேவாலயத்திற்கு வந்தார்? விடை ஒலிவ மலை. யோவான் 8:1-2. கேள்வி எண் 2. வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் யாரை கொண்டு வந்தார்கள்? விடை விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை. யோவான் 8:3. கேள்வி எண் 3. யாரை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் கட்டளையிட்டிருக்கிறார்? விடை விபச்சாரம் செய்பவர்களை. யோவான் 8:5. கேள்வி எண் 4. இயேசு மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதித்தவர்கள் யார்? விடை வேத பாரகரும் பரிசேயரும். யோவான் 8:6. கேள்வி எண் 5. இயேசு விரலினால் எங்கே எழுதினார்? விடை தரையிலே. யோவான் 8:6. கேள்வி எண் 6. யார் விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று இயேசு கூறினார்? விடை பாவமில்லாதவன். யோவான் 8:7. கேள்வி எண் 7. இயேசு கூறியதை கேட்டு எதினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள்? விடை தங்கள் மனசாட்சியினால். யோவான் 8:9. கேள்வி எண் 8. உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று இயேசு யாரிடம் கேட்டார்? விடை விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயிடம். யோவான் 8:10. கேள்வி எண் 9. இயேசு விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயிடம் அவளை எதற்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். விடை ஆக்கினைக்குள்ளாக. யோவான் 8:11. கேள்வி எண் 10. யார் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார்? விடை இயேசு. யோவான் 8:12. கேள்வி எண் 11. இயேசுவை பின்பற்றுகிறவன் எதிலே நடக்க மாட்டான்?
விடை இருளில். யோவான் 8:12. கேள்வி எண் 12. இயேசுவை பின்பற்றுகிறவன் எதை அடைந்திருப்பான்? விடை ஜீவ ஒளியை. யோவான் 8:12. கேள்வி எண் 13. உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய் என்று இயேசுவிடம் கூறியவர்கள் யார்? விடை பரிசேயர். யோவான் 8:13. கேள்வி எண் 14. பரிசேயர் எந்த சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள்? விடை தன்னை குறித்து இயேசுவே கொடுக்கும் சாட்சி. யோவான் 8:13. கேள்வி எண் 15. இயேசு தன்னை குறித்து தானே சாட்சி கொடுத்தாலும் தன் சாட்சி எப்படியாயிருக்கிறது என்றார்? விடை உண்மையாய். யோவான் 8:14. கேள்வி எண் 16. தான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறவர் யார்? விடை இயேசு. யோவான் 8:14. கேள்வி எண் 17. பரிசேயர் எப்படி நியாயம் தீர்க்கிறதாக இயேசு கூறினார்? விடை மாம்சத்துக்கேற்றபடி. யோவான் 8:15. கேள்வி எண் 18. நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை என்று கூறியது யார்? விடை இயேசு. யோவான் 8:15. கேள்வி எண் 19. தாம் நியாயம் தீர்த்தால் தாம் தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று இயேசு கூறினார்? விடை சத்தியத்தின்படி. யோவான் 8:16. கேள்வி எண் 20. இயேசு தான் தனித்திருக்கவில்லை, தானும் யாருமாக இருக்கிறோம் என்றார். விடை தன்னை அனுப்பின பிதாவுமாக. யோவான் 8:16. கேள்வி எண் 21. எந்த சாட்சி உண்மை என்று நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது? விடை 2 பேருடைய சாட்சி. யோவான் 8:17. கேள்வி எண் 22. யார் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார்? விடை இயேசுவை அனுப்பின பிதா. யோவான் 8:18. கேள்வி எண் 23. என்னை அறிந்தீர்களானால் யாரையும் அறிவீர்கள் என்று இயேசு கூறினார். விடை பிதாவை.
யோவான் 8:19. கேள்வி எண் 24. தேவாலயத்திலே இயேசு தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் வசனங்களை சொல்லி உபதேசம் பண்ணுகிற போது ஏன் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை? விடை: அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால். யோவான் 8:20. கேள்வி எண் 25. நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று இயேசுவை குறித்து பேசிக்கொண்டவர்கள் யார்? விடை: யூதர்கள். யோவான் 8:22. கேள்வி எண் 26. நீங்கள் தாழ்வில் இருந்தும் உலகத்திலிருந்தும் உண்டானவர்கள் என்று இயேசு யாரிடம் கூறினார்? விடை: யூதர்கள். யோவான் 8:23. கேள்வி எண் 27. இயேசு எங்கிருந்து உண்டானவர்? விடை: உயர்விலிருந்து. யோவான் 8:23. கேள்வி எண் 28. இயேசு எங்கிருந்து உண்டானவர் அல்ல? விடை: உலகத்திலிருந்து. யோவான் 8:23. கேள்வி எண் 29. இயேசு யூதர்கள் விசுவாசியாவிட்டால் எதில் சாவார்கள் என்றார்? விடை: தங்கள் பாவங்களிலே. யோவான் 8:24. கேள்வி எண் 30. யூதர்கள் நீர் யார் என்று கேட்டதற்கு இயேசு தான் எது முதலாய் சொல்லியிருக்கிறவர்தான் என்றார்? விடை: ஆதி முதலாய். யோவான் 8:25. கேள்வி எண் 31. இயேசுவை அனுப்பினவர் எப்படிப்பட்டவர்? விடை: சத்தியமுள்ளவர். யோவான் 8:26. கேள்வி எண் 32. இயேசு யாரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறார்? விடை: தன்னை அனுப்பின பிதாவிடத்தில். யோவான் 8:26. கேள்வி எண் 33. இயேசு யாரை குறித்து பேசினார் என்று யூதர்கள் அறியாதிருந்தார்கள்? விடை: பிதா. யோவான் 8:27. கேள்வி எண் 34. டேஷ் உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். விடை: மனுஷகுமாரனை. யோவான் 8:28. கேள்வி எண் 35.
இயேசுவுடனே கூட இருக்கிறவர் யார்? விடை இயேசுவை அனுப்பினவர். யோவான் 8:29. கேள்வி எண் 36. யாருக்கு பிரியமானவைகளை இயேசு எப்பொழுதும் செய்கிறார்? விடை பிதாவுக்கு. யோவான் 8:29. கேள்வி எண் 37. பிதா யாரை தனியே இருக்க விடவில்லை? விடை இயேசுவை. யோவான் 8:29. கேள்வி எண் 38. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களிடம் எதில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள் என்றார்? விடை இயேசுவின் உபதேசத்தில். யோவான் 8:31. கேள்வி எண் 39. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை டேஷ். விடை விடுதலையாக்கும். யோவான் 8:32. கேள்வி எண் 40. யூதர்கள் தாங்கள் யாருடைய சந்ததியாயிருக்கிறோம் என்றார்கள்? விடை ஆபிரகாம். யோவான் 8:33. கேள்வி எண் 41. இயேசுவிடம் நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றவர்கள் யார்? விடை யூதர்கள். யோவான் 8:33. கேள்வி எண் 42. பாவம் செய்கிறவன் எவனும் எதற்கு அடிமையாயிருக்கிறான்? விடை பாவத்துக்கு. யோவான் 8:34. கேள்வி எண் 43. எவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான்? விடை அடிமையானவன். யோவான் 8:35. கேள்வி எண் 44. என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் யார்? விடை குமாரன். யோவான் 8:35. கேள்வி எண் 45. டேஷ் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். விடை குமாரன். யோவான் 8:36. கேள்வி எண் 46. யூதர்கள் யாருடைய சந்ததியார் என்று அறிவேன் என்று இயேசு கூறினார்? விடை ஆபிரகாம். யோவான் 8:37. கேள்வி எண் 47. தங்களுக்குள்ளே எது இடம்பெறாதபடியால் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய தேடினர்?
விடை இயேசுவின் உபதேசம். யோவான் 8:37. கேள்வி எண் 48. யூதர்கள் யாரை தங்கள் பிதா என்றார்கள்? விடை ஆபிரகாம். யோவான் 8:39. கேள்வி எண் 49. இயேசு யாரிடம் நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே என்றார்? விடை யூதர்களிடம். யோவான் 8:39. கேள்வி எண் 50. எதை சொன்ன மனுஷனாகிய தன்னை கொல்ல யூதர்கள் தேடினதாக இயேசு கூறினார்? விடை தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை. யோவான் 8:40. கேள்வி எண் 51. நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றவர்கள் யார்? விடை யூதர்கள். யோவான் 8:41. கேள்வி எண் 52. இயேசு யூதர்களிடம் தேவன் அவர்கள் பிதாவாயிருந்தால் தன்னிடத்தில் எப்படி இருப்பார்கள் என்றார்? விடை அன்பாய். யோவான் 8:42. கேள்வி எண் 53. இயேசு தான் யாரிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்றார்? விடை தேவனிடத்திலிருந்து. யோவான் 8:42. கேள்வி எண் 54. யூதர்கள் இயேசுவின் வசனத்தை ஏன் அறியாமல் இருக்கிறார்கள் என்று இயேசு கூறினார்? விடை இயேசுவின் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால். யோவான் 8:43. கேள்வி எண் 55. இயேசு யாரை யூதர்களின் பிதா என்றார்? விடை பிசாசு. யோவான் 8:44. கேள்வி எண் 56. இயேசு யூதர்கள் எதின்படி செய்ய மனதாயிருக்கிறார்கள் என்றார்? விடை தங்கள் பிதாவாகிய பிசாசினுடைய இச்சைகளின்படி. யோவான் 8:44. கேள்வி எண் 57. ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறவனும் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறவன் யார்? விடை பிசாசு. யோவான் 8:44. கேள்வி எண் 58. பிசாசு ஏன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை? விடை சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால். யோவான் 8:44. கேள்வி எண் 59. பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறவன் யார்?
விடை பிசாசு. யோவான் 8:44. கேள்வி எண் 60. இயேசு எதை சொல்லுகிறபடியினாலே யூதர்கள் தன்னை விசுவாசிக்கிறதில்லை என்றார்? விடை சத்தியத்தை. யோவான் 8:45. கேள்வி எண் 61. யாரால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான்? விடை தேவனால். யோவான் 8:47. கேள்வி எண் 62. இயேசு யூதர்கள் ஏன் செவி கொடாமல் இருக்கிறார்கள் என்றார்? விடை தேவனால் உண்டாயிராதபடியினால். யோவான் 8:47. கேள்வி எண் 63. யூதர்கள் இயேசுவை தாங்கள் யார் என்று சொல்லுகிறது சரிதானே என்றார்கள்? விடை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும். யோவான் 8:48. கேள்வி எண் 64. இயேசு யாரை கனம் பண்ணுகிறார்? விடை பிதாவை. யோவான் 8:49. கேள்வி எண் 65. யூதர்கள் இயேசுவை என்ன பண்ணுவதாக கூறினார்? விடை கனவீனம். யோவான் 8:49. கேள்வி எண் 66. இயேசு தனக்கு எதை தேடுகிறதில்லை என்றார்? விடை மகிமையை. யோவான் 8:50. கேள்வி எண் 67. இயேசுவின் வார்த்தையை கைக்கொள்ளுகிறவன் என்றென்றைக்கும் எதை காண்பதில்லை? விடை மரணத்தை. யோவான் 8:51. கேள்வி எண் 68. யூதர்கள் இயேசுவிடம் யார் மரித்தார்கள் என்றும் நீயோ என் வார்த்தையை கைக்கொள்ளுகிறவன் என்றென்றைக்கு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாயே என்றார்கள். விடை ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும். யோவான் 8:52. கேள்வி எண் 69. யூதர்கள் இயேசுவிடம் யாரிலும் நீ பெரியவனோ என்றார்கள்? விடை தங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும். யோவான் 8:53. கேள்வி எண் 70. இயேசு அவரே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை எப்படி இருக்கும் என்றார்? விடை வீணாயிருக்கும். யோவான் 8:54. கேள்வி எண் 71. இயேசுவை மகிமைப்படுத்துகிறவர் யார்?
விடை பிதா. யோவான் 8:54. கேள்வி எண் 72. பிதாவை அறிந்திருக்கிறவர் யார்? விடை இயேசு. யோவான் 8:55. கேள்வி எண் 73. இயேசு தாம் யாரை அறியேன் என்று சொல்வேனாகில் பொய்யனாயிருப்பேன் என்றார். விடை பிதா. யோவான் 8:55. கேள்வி எண் 74. இயேசு பிதாவை அறிந்து எதை கை கொண்டிருக்கிறார்? விடை பிதாவுடைய வார்த்தையை. யோவான் 8:55. கேள்வி எண் 75. இயேசுவுடைய நாளைக்கான ஆசையாயிருந்து கண்டு களி கூர்ந்தவன் யார்? விடை ஆபிரகாம். யோவான் 8:56. கேள்வி எண் 76. இயேசுவிடம் உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றவர்கள் யார்? விடை யூதர்கள். யோவான் 8:57. கேள்வி எண் 77. இயேசு யார் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றார். விடை ஆபிரகாம். யோவான் 8:58. கேள்வி எண் 78. யூதர்கள் இயேசு மேல் எறியும்படி எவைகளை எடுத்துக்கொண்டார்கள்? விடை கல்லுகளை. யோவான் 8:59. கேள்வி எண் 79. யூதர்கள் கல்லுகளை எடுத்தபோது இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து எதை விட்டு போனார்? விடை தேவாலயத்தை. யோவான் 8:59. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், பைபிள் பற்றி தெரிஞ்சுக்க நாங்கள் எடுத்த இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் பயனளிக்கும் நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பயனளிக்கிற வகையில் ஷேர் பண்ணுங்க. தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.